படிக்கவும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குறுபற என போதும் என்று தொடங்கும். அதை படித்து பழகு. முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும். சிவராத்திரி அன்று நீ அங்கு வருவதற்குள் பழகி விடுவாய். அதற்கு பின் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் உரைத்ததைப் போல் அனைத்தும் நிகழும். இறை அமர் தலமதிலே அற்புதம் நிகழ்ந்து வருகின்றது, அதிசயம் நிகழ்வு வருகின்றது. சித்தர்களும் தேவர்களும் பேசி வருகின்றார்கள், யுகத்தை மாற்றி வருகின்றார்கள். யுகம் மாறிக்கொண்டு வருகின்றது, சிவசபையில் மாறிவிட்டது. தர்ம யுகத்தில்தான் சிவசபை சீடர்களும் சிவசபை தொடர்பாளர்களும் நல் இல் சபை கொண்டவர்களும் கிளைச்சபையுடனே தொடர்பிலே இருப்பவர்களும் அற்புதமாக இச்சபையின் எளிமையான உயர் உன்னதமான ஞான பயணத்தை கண்டுகொண்ட யாவரும் நல்லவைகள் செய்யும்போது நன்மைகள் நடக்கின்றது, தீய நிலைகள் செய்யும் போது தீவினை நடக்கின்றது. அது ஜென்மங்கள் கடந்தும் அதனுடைய பலனை பிரபஞ்சம் கொடுக்க மறப்பதில்லை. நன்மை செய்த நமக்கு நன்மையாகவும் தீங்கு விளைவித்தவனுக்கு தீமையாகவும் இரண்டும் பாவ புண்ணியமாக இருந்தே அவன் பிறப்பை நிர்ணயம் செய்கின்றது என்கின்ற எளிமையான அத்தகைய நிலைதனை யாவரும் சிந்தையிலே கொண்டு வருகின்ற ஏற்ற இறக்கங்கள், ஏமாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நம் முன் ஜென்மங்களில் செஞ்ச நிலையே. இறைவன் யாருக்கும் துன்பம் கொடுக்க நினைப்பதில்லை. மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு இறை அவதாரங்கள் அவதரித்து, இறை சித்தர்கள் அவதரித்து இறையாண்மையை அற்புதமான ஞான நிலைகளை பூலோகத்திலே விதைத்து வருகிறார்கள். பாரத தேயமதிலே எண்ணற்ற ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் அற்புதமான அத்தகைய உயர் நிலைதனை பரப்பி வைத்து தர்மம் செய் தர்மம் செய், பிரபஞ்சத்திலே இருந்து பெற்று கொண்டிருக்கின்றாய் என்கின்ற நிலைதனை உயர்வாக உயர்த்தி நின்ற போதும் இது கலியுகம் என்பதால் அத்தகைய நிலைகளுக்குள்ளெல்லாம் மாந்தர்கள் செல்லாது மதிமயங்கி பஞ்ச இந்திரியங்களின் வழியாக காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள்ளெல்லாம் சாக்கடை நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று தான் இறைநிலை கொண்ட மாந்தன் என்பதை அறியாது வினையை சுமந்து வினையை அறுவடை செய்கின்ற நிலையாக கலியுகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை அற்புதமான நிலை கொண்டு யுகமாற்ற நிகழ்வு தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே சித்தர்களும் தேவர்களும் மனிதர்களுக்கு அத்துணை தீநிலைகளையும் தாங்கி சாக்கடை நிலையில் உழன்று வருகின்ற கலியுகத்திலே வந்து இறங்கி மனிதர்களுக்குள் புகுந்து மாற்றங்களை நிகழ்த்த இறை அவதாரம் எடுத்து அற்புதமான சத்திய நாராயண திருக்கோலம் கண்டு அகத்திய பெருமான் வந்து அமர்ந்து, திருமுருகப் பெருமான் வந்து அமர்ந்து, பால திரிபுர சுந்தரி துள்ளி விளையாடுகின்ற நவக்கிரகங்கள் வணங்கி நிற்கின்ற பூதங்கள் கட்டுப்பட்டு நிற்கின்ற காலதேவனை காலத்தை நிர்ணயிக்க இறைவனிடம் அனுமதி கேட்கின்ற உயர்தலமாக உன்னத பெருந்தலமாக உத்தம இறை ராஜ்யம் நடைபெறுகின்ற தலமாக இருக்கின்ற அத்தலத்திலே இருந்து சித்தர்களும் தேவர்களும் எல்லை தாண்டி பல்லவ தேயம் வந்து பக்குவமான கிளைச்சபை அமைத்து அக்கிளைச்சபையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்று அற்புதமாக சென்ற ஜென்மங்களே செய்த புண்ணிய நிலைகளின்பால் இவ்வெல்லையிலே வந்து அமர்ந்து இறை சச்சங்கத்தை கேட்டு மகிழ்ந்து மாசற்ற மகிழ்ச்சியிலே இறை உணர்விலே திளைத்திருக்கின்ற அற்புதமான தகைய தருணம் அதிலே அந்தி மயங்குகின்ற அற்புதமான நேரம் அதிலே அற்புதமான நின்றருளி அமர்ந்தருளி அபூர்வம் நிகழ்த்திய அகத்திய பெருமானையும் அவருடன் அமர்ந்த சித்த தேவ கணங்களையும் விஸ்வமித்ர மகரிஷியையும் அவருடன் அமர்ந்த இறை சித்த ஆற்றல்களை எல்லாம் வரவேற்று அவர்களுக்கு நன்றி கூறி நல்விதமாக உங்கள் சார்பாகவும்
இறை மகா இறை பிரபஞ்ச இறைஞான கணங்களின் சார்பாகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அளித்து வருகின்ற வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் நம்மளை வேறறுத்து தூக்கிவிட்டு துயரத்திலே இருந்து, இடர்களிலே இருந்து, இன்னல்களிலே இருந்து, அத்துணை நிலைகளிலும் இருந்து நம்மளை உயர் தர்ம யுகத்திலே அமர வைக்கின்ற அருள்பணியை, சிவபணியை, சித்தபணியை, தேவபணியை செய்து வருகின்ற தேவாதி தேவர்களுக்கும் சித்த பெருமக்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி மலர்தூவி மரியாதை செய்து அகத்தியத்தின் திருப்படி பணிகிறோம். விஸ்வமித்ர மகரிஷியை வணங்குகிறோம். ஓம் அகதீசாய நமக, அகதீசாய நமக, அகதீசாய நமக. உயர் ஜீவ நாடிகளின் நிலைக்குள் தன்னுயிர் ஜீவனை அமிழ்த்தி வைத்து அகத்தியனோடு கண்ட நற்பயணம், அகத்தியன் கண்ட பயணத்தின் பரிசு நிலைக்குரிய ஏற்றமிகு சித்தனாய் அவனோடு காண்கின்ற இகலோக நிலை சச்சங்க பயணம். இப்பயணங்கள் என்பது தொடர் நிலை கொண்டு இகலோகம் முழுவதும் பயணிக்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புத சிவப்பயணமாக தொடரும் என்று அகத்தியன் யான் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். அந்நிலை தொடர்கின்ற வேலைதனில் உயர் தர்மயுகமாக மாறிவிட்ட பொழுதும் தர்மயுகத்தினை காக்கின்ற அற்புத பயணமாகவும் அப்பயணம் தொடரும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் ஓம் அகதீசாய நமக வழங்கிய நிலையில் வணங்குதல் நிலை கொண்டு அதனை காத்து நிற்கின்ற அற்புத கணங்களை ஆங்காங்கு அமர வைத்து அரசாளுகின்ற தன்மைதனிலே அதனை கண்காணிக்கின்ற அற்புத நிலை கொண்ட சபையாகவும் இச்சபை திகழும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள். ஓம் அகதீசாய நமக. அவ்வரிசைதனில் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாவில் அகத்தியனோடு இயற் சித்தகணங்கள், இணை சித்தகணங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருந்து வழங்கிய அருளாசிகளை உள்ளூர ஏற்று ஆகம நிலைகள் பெற்று அற்புத நிலையாய் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று மானுடர் நிலைகளிலிருந்து அந்நிலை மாறாது உயர் மகோன்னத நிலையோடு வலம் வருகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு கர்ம வினை யாவும் உங்கள் தர்மம் கண்டு அஞ்சி நடுங்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கும். ஓம் அகதீசாய நமக. தர்ம யுகமாற்ற நிகழ்விற்குரிய பயணத்தில் ஒரு சிறு நிலை கொண்ட சேவையை ஆற்றுகின்ற பொழுது தன் திருவாயால் பிரபஞ்ச மகாசபை என்ற ஓர் சபை உள்ளது என்ற ஓர் வார்த்தைக்கு ஒரு கர்மா அகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. நற்பயணம் பொற்பயணம் தன் சரீரத்தை பிரபஞ்சத்திற்காக தாரை வார்த்திருக்கின்ற சித்தனோடு இணைநிலை கொண்ட இல்லால் பயணம் அக்குடும்ப நிலைதனை தன் குடும்பமாக ஏற்று அம்மையும் அப்பையனும் இணைந்து பயணிக்கின்ற பயணத்தில் அவர்களுடைய குழந்தைகளாய் பயணிக்கும் எம் சீடர்களின் அற்புதமான அப்பயணத்திற்குரிய அருள் கைங்கரியத்தினை உங்கள் திருவாய் மொழி கைங்கரியத்தினை ஆற்றுகின்ற பொழுது பிரபஞ்ச மகா கணங்களின் ஆசிகளை பெறுகின்றீர்கள் சூட்சமமாக என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை தொடர்ந்திருக்க அந்நிலைக்குள் யாவரும் கலந்திருக்க அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சித்தனே உமக்கும் இல்லால் மழலையர்கள் மைந்தர்கள் எம் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றனர். ஓம் அகதீசாய நமக.